நடிகர் அஜித் குமார் சினிமாவில சைலண்டா இருந்து தன்னுடைய சாதனையை படைச்சவர்னு சொல்லலாம். அஜித் கூட ஜோடி போட்டு நடிச்ச நடிகைகள் எல்லாருமே இப்போ ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்காங்க. ஆனா ஒரு சில நடிகைகள் இன்னைக்கு வரைக்கும் காணாமலேயே போயிட்டாங்க. அந்த நடிகைகள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மூவி ரெட். இந்த திரைப்படத்துல அஜித்துடைய அந்த மொட்டை தலை மற்றும் குங்குமம் வச்சிருக்கிற ஸ்டைல் இது எல்லாமே இளைஞர்களை அந்த சமயம் ஈர்த்துச்சு. அஜித் கூட ஜோடி போட்டு புதுமுக நடிகையான பிரியாகில் அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க. சோ தல அஜித்துக்கு அந்த திரைப்படத்துல எவ்வளவு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரிதான் அந்த படத்துடைய ஹீரோயினுக்கும் கிடைச்சது. ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா அவங்க சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. சோ இத பத்தி இப்பவும் சினிமாவுல அப்பவோ பேச்சுக்கள் அடிபட்டுட்டு தாங்க வருது. ரெண்டாவது சிட்டிசன். அத்திப்பட்டு அப்படிங்கிற இல்லாத கிராமத்தை வச்சுதான் இந்த கதை நகரும். சோ அஜித் தன்னுடைய இருமுகம் கொண்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. இந்த படத்துல நடிகை மீனாவும் நடிச்சிருப்பாங்க. அதே டைம்ல நடிகை வசுந்தரா தாஸுக்கும் வரவேற்பு கிடைச்சது. ஆனா இப்போ அவங்க சினிமாவுல காணாமலே போயிட்டாங்க. பேசிக்கலி அவங்க ஒரு சிங்கரா இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவங்க சிங்கராவும் சரி ஹீரோயினாவும் சரி காணாமலேயே போயிட்டாங்க. மூணாவது காதல் மன்னன். 1998 வெளிவந்த இந்த திரைப்படம் இளைஞர்களுடைய மனசுல ஒரு இடத்தை பிடிச்சது. இந்த படத்துல இருந்து ரசிகர்கள் கூட்டம் அஜித்துக்கு அதிகமாச்சு. சோ இதுல நடிச்சிருந்த நடிகை மானு அப்படின்றவங்க அந்த ஒரு திரைப்படத்தோடயே தன்னுடைய சினிமா வாழ்க்கைய முடிச்சாங்க. உன்னை பார்த்த பின்புதான் அப்படின்ற பாட்டு எல்லாமே ரசிகர்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்ச ஒன்னாவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுக்கு மவுசு குறையல அப்படின்னு தாங்க சொல்லணும். சோ இந்த படம் ரீரிலீஸ் செஞ்சா கூட வசூல் அள்ளும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.